வணக்க மக்களை. தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அதிரடியான சரவடியான பேச்சு பேசியிருக்காரு. அதுவும் குறிப்பிட்ட கொடுத்த டைமில்குள்ளே பேசி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவள் கரெக்டாக பேசி முடிச்சிருக்காரு. ஸோ அவர் பேசினது எல்லாமே பயங்கரமாக ரீச் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பேசியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை விசாரணை இறந்த 24 நபர்கள் குடும்பத்துக்கும் சாரி சொன்னீங்களா, அந்த 24 நபர்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்காரு. இரண்டாவதாக கேட்டிருக்கிறது, சாத்தாங்குளம் பிரச்சனைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு அவமானம் என்று சொன்னீங்களே, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உத்தரவிட்டதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதே சிபிஐ இப்போ ஒன்றிய அரசு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னால் எதுக்கு நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க, நீதிமன்றத்தோட கண்காணிப்பு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வேண்டும் என்று தாவேக்கா கேட்டது. அந்த பயன்தான் ஒன்றிய அரசு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அஜித்குமார் வரை நீதிமன்றம் தான் கேள்வி கேட்குது. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டால் உங்கள் ஆட்சி எதுக்கு சார், உங்கள் சிஎம் பதவி எதுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ கேள்வி கிட்ட உங்ககிட்ட இருக்க பதில் சாரிமா, தெரியாமல் நடந்துருச்சுமா, நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா, சாரிமா அப்படிங்கிற பதில் தான் உங்கள்கிட்ட இருந்து வருது. மேலும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு இப்போது சாரி மாடல் அரசாக மாறி இருக்கிறது. ஆட்சி முடியறதுக்குள் செஞ்ச தப்புக்கெல்லாம் பகிரங்கமாக சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சாகணும். இல்லை அப்படின்னா மக்களோட ஒன்றான சரி செய்ய வைப்போம். டிவிக்கு சார்பாக அதுக்கு தேவையான எல்லா போராட்டங்களும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சரவடியாக பேசியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி சைன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுலேயும் தளபதி அவர்கள் பேசினது பயங்கரமாக பேசும் பொருளாக மாறி இருக்குது. சொல்ல வேண்டியது என்னவோ அதை கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த பேச்சு உரையில் சொல்லிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் மூலமாக தன்னோட கண்டனத்தை தெரிவிக்கணுமோ அதை தெரிவிச்சிருக்காரு. நிறைய பேர் தளபதி அவர்கள் பேசின ரொம்ப கம்மியாக பேசியிருக்காரு. ஸோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னா நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த டைமுக்குள்ளே ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சரி, சட்ட ஒழுங்கு எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கரெக்டாக பேசி அதை முடிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னா தளபதி அவர்கள் நினச்சிருந்தா பேசியிருக்கலாம். ஏன்னா முன்னதாகவே 24 குடும்பத்தையும் சந்திச்சிருந்தார். ஸோ ஆனால் அதை அவர் பண்ணலை. என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ நீண்ட நேரமாக பேசி கட்டுக்கதைகளை பேசுகிறதுக்கு பதிலாக பொதுமக்களை அந்த மாதிரி பேசி ஏமாற்றாமல் என்ன பேசணுமோ அதை சுருக்கமாக பேசி தீர்வு அரசியலை நோக்கி மக்களை நகர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தெளிவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரத்துலேயும் சரி மக்களுமே சொல்கிறாங்க. ஸோ வளவலன்னு பேசாமல் போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன தேவையோ மக்களிடம் எது போய் சேரணுமோ அதை தான் பேசியிருக்காரு. ஸோ அதை தான் தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே முன் வச்சிருக்கப்பட்டிருக்குது. ஸோ அரசியலில் இது ஒரு சலசலப்பை ஏற்படுதுன்னு சொல்லணும். ஸோ பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்கள் கூட்டம் சரியாக இருந்துச்சுங்க. இத்தனைக்கும் எத்தனையோ இப்போ தொண்டர்களை ஆங்காங்கே எங்கேனாலும் தடுத்து நிப்பாட்டினாலுமே இங்கே இந்த ஆதரவு செமையாக அமைஞ்சிருந்தது. இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.